சித்தாலயா நேயர்களுக்கு வணக்கம். பொடுகு தொல்லையினால ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லைங்க, நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பொடுகுனா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் உதிர்றது தான் நம்ம பொடுகுன்னு சொல்கிறோம். இது ஒரு சிலருக்கு தவிடு உதிர்றது மாதிரி உதிரும், ஒரு சிலருக்கு வெள்ளை கலரில் சாம்பல் பூத்தது மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு முடி உதிர்வல் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கப்போ சொரியும் போது மற்ற இடங்களில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புருவத்திலையும் டேண்ட்ரஃப் வரும். புருவத்தில் டேண்ட்ரஃப் வரப்போ அந்த புருவ முடி உதிர்றப்போ நம்மளோட அழகையே அதுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கும் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வரும். அது கிராடல் கேப்னு சொல்லுவாங்க. கிராடல் கேப் குழந்தைங்களோட ஸ்கின் கலர்லேயே குழந்தைங்களோட உச்சந்தலையில் லைட்டாவோ டார்க்காவோ ஒரு ஆயிலி வேக்ஸ் மாதிரி அங்கங்கே படிஞ்சிருக்கும். இது எதனால் குழந்தைங்களுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, மேபி பிரெக்னன்சியில் அம்மாவோட ஹார்மோன்ஸ் குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸ்னால அவங்க குழந்தைங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஆயில் செக்ரீஷன்னால இந்த கிராடல் கேப்னு சொல்லக்கூடிய டேண்ட்ரஃப் குழந்தைங்களுக்கு வரும். இந்த கிராடல் கேப் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பெயினோ டிஸ்கம்ஃபோர்ட்டோ இருக்காது. இது தலையில் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, இது டயப்பர் ஏரியாஸ் அந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் வரும். இதை செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இதுக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டுன்னு இதுக்கு தனியாக ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு சில வாரங்களில் தானாகவே சரியாகக்கூடியது தான். நம்ம அவங்க தலையை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் தலைக்கு ஊற்றுறது அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பொடுகு வரத்துக்கான ஒரு முக்கிய கல்பிரிட் யாருன்னு பார்த்தோம்னா மலிசிஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான். அந்த ஃபங்கஸ் தான் இந்த பொடுகு வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது இல்லாமல் வேறு சில என்னென்ன காரணங்கள்னால நமக்கு பொடுகு தொல்லை வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை ஸ்கின்னால நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆயில் செக்ரீஷன் கம்மியாகிறதுனால டேண்ட்ரஃபாக போய் முடியும். அடுத்தது நம்ம புவர் டயட்னாலையும் நம்ம ஸ்ட்ரெஸ்னாலையும் டேண்ட்ரஃப் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு சில ஹேர் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்மளோட ஸ்கேல்பை ட்ரிகர் பண்ணும். இதனால வரக்கூடிய டேண்ட்ரஃபை கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேண்ட்ரஃப் வரத்துக்கு வேறு சில ரீசன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சிலர் 10 நாளைக்கு ஒரு வாட்டி, மாதத்தில் 2 வாட்டி தான் ஹேர் வாஷே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம ஹேரில் அந்த ஃபங்கஸ் சொன்னல அது மல்டிப்புளாக க்ரோத் ஆகி நமக்கு டேண்ட்ரஃப் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வாரத்துக்கு 2 முறையாச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குளியல் பண்ணுறதுனால நம்ம டேண்ட்ரஃப் கம்மி பண்ணலாம். டேண்ட்ரஃப் இல்லாதவங்களும் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியுமே ஷாம்பு வாஷ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லியுமே ஷாம்பு வாஷ் எடுத்துக்கிறப்போ நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகவும் இரிட்டேட் ஆகவும் ஆகி அதனாலேயும் டேண்ட்ரஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டேண்ட்ரஃப்க்கு நம்ம வீட்டிலையே நம்ம சித்தாலே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல மிளகு அல்லது வெள்ளை மிளகுன்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இருக்குது. அந்த வெள்ளை மிளகை பாலில் அரைச்சி நம்ம தலைக்கு ஹேர் பேக் மாதிரி போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நல்லெண்ணெய் 150 மில்லிலிட்டர் எடுத்துக்கிட்டு அதில் 5 கிராம் வெல்லம், 8 கிராம் வேப்பம்பூ இதை நம்ம சேர்த்து போட்டு காய்ச்சி தலைக்கு எண்ணெய் முழுக்கள் சொன்னேன்ல, அந்த எண்ணெய் முழுக்குக்கு இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேறு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, அருகம்புல் இருக்குல்ல, அந்த அருகம்புல்லை தைலமாக தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தலைக்கு ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப்க்கு வேறு என்ன பொதுவாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வேப்பிலையை அரைச்சி அதை ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் இருக்கனால அது நமக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸை தரும். அடுத்தது இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலை நம்ம வெயிலில் உலர்த்தி அதை ஒரு பவுடர் மாதிரி பண்ணி அதை ஹேருக்கு ஸ்க்ரப் மாதிரியோ ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரியோ நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து டேண்ட்ரஃப்க்கும் பிம்பிள்ஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னென்னா, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஃபோர்ஹெட்லையும் நம்ம தோள்பட்டையிலையும் பின்னாடி முதுகுலையும் சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி வரும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த டேண்ட்ரஃப்ல இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸ் உதிரும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸை அதை அடைக்கும். அதனால பிம்பிள்ஸும் பிரேக் அவுட்ஸும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது வந்து ஆலோவேரா ஜெல், அதாவது சோத்துக்கத்தாயிலிருந்து அதோட உள்ள அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது அது ஒரு கூலிங் ஆக்ஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஸ்கேல்புக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்குறனால ட்ரைனஸ்லேருந்து நம்ம ஸ்கேல்பை ப்ரிவெண்ட் பண்ணி டேண்ட்ரஃபையும் நமக்கு வந்து கம்மி பண்ணி தரும். நம்ம தேங்காய் எண்ணெய்னு சொல்கிறோம்ல, அந்த தேங்காய் எண்ணெயே வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி வந்தோம்னா அதுவே வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து இது பண்ணி அதனாலேயே டேண்ட்ரஃப் வந்து கம்மி பண்ணும். அடுத்தது வந்து நம்ம சொரியாசிஸ்க்கும் டேண்ட்ரஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும், ஒரு சிலருக்கு சொரியாசிஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சொரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். அதில் வரக்கூடிய ஸ்கேல்ஸுக்கும் இதில் வரக்கூடிய ஸ்கேல்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா சொரியாசிஸில் வரக்கூடிய ஸ்கேல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து சில்வர் ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும். அது உதிரியாக வந்து உதிரும். அது வந்து சொரியாசிஸ் தலையில் மட்டும் இல்லாமல் எல்போ, நீ ஜாயிண்ட் இந்த மாதிரி மற்ற ஏரியாக்கள்லையும் வரும். இதை வந்து நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அடுத்தது டேண்ட்ரஃப்கான உணவு முறைன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துப்போம். அதில் வந்து நம்ம மீன் வகைகளில் தான் omega-3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு கெளுத்தி மீன், மத்தி மீன், இந்த மாதிரி மீன் வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பயோட்டினும் ஜிங்க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டையை வந்து நம்ம தினசரி உணவில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணும், நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஹெல்த்தி ஆயில் ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விட்டமின் சி இருக்கிறதுனால அது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுனால அதுவுமே வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு நமக்கு ஒரு நல்ல உணவுகளாக அமையும். இப்போ சித்த மருத்துவத்தில் பொதுவாக வந்து நம்ம பொடுகை வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு கீழே தான் கொண்டு வருவோம். அதனால ஸ்கின் டிசீஸை வந்து நம்ம எப்பயுமே பேதி மருந்து கொடுத்து தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ பேதி மருந்து எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு இச்சிங் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து உள்ளே ஏதாச்சும் மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மருந்து அப்சார்ப் பண்ணி இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடியதில் வெட்பாலை தைலம், பொடுதலை தைலம், அருகன் தைலம், இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம சித்தாலயால் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு இன்டர்னல் மெடிசின்ஸாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் எந்த இது ட்ரை பண்ணாலுமே அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்காது. எதை ட்ரை பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4 or 3 months வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பொடுகை பற்றின சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் சித்தாலயாவுடன். நன்றி, வணக்கம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31/2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.